கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்மையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அடியாளை கொண்டு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து அதன்படி ஆண்டவர் நம்மோடு கூட எப்போ இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சமூகத்தில் காத்திருந்து அவர் கொடுக்கிற நன்மைகள், அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியங்களை நாம் உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போகலாம். இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இப்படியாக ஆண்டவர் வார்த்தை கூறுகிறது. அப்படியாக உபாகமம் 32:11 நாம் வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது அவருடைய கிருபை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் சுமந்து செல்கிறவராக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நமக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை தப்ப பண்ணுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வரும்பொழுது நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இந்த கழுகு என்ன செய்யுங்களா? கழுகு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த குஞ்சுகள் வளர்ந்து அந்த சிறகுகள் முளைத்து வரும்பொழுது அதை தன் இறகுகளின் மேல் வைத்து பறந்து போய்கொண்டிருக்கும். நல்ல ஒரு சமயம் பார்த்து என்ன பண்ணிடுமா, அந்த குஞ்சுகள் அப்படியே கீழே விட்டுடுமா. அப்போ அந்த குஞ்சுகள் என்ன நினைக்கும், ஐயோ நம்ம அம்மா என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம இப்படி கை விட்டுட்டாங்களே என்று அதுங்க பயந்து எப்படியாவது நம்ம கீழே விழாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி அந்த செட்டைகளை அடித்து 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 அது அப்படியே பறக்க அது கற்றுக்கொள்ளும். அந்த தாய் அந்த பிள்ளைகள் இப்படியாக நல்லா சொகுசாக அப்படியே அந்த கூண்டிலே நம்ம கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டுங்கன்னு அப்படியே இருந்துடலான்னு அதுங்க நினைக்கிற சூழ்நிலையில் இப்படியாக அது செய்யுமா. திரும்ப போய் அதுங்க ரொம்ப பயப்படுற சூழ்நிலை திரும்ப போய் அந்த ரெக்கையில் அந்த குஞ்சுகள் அப்படியே தாங்கி கொள்ளுமா. இப்படியாக அது ஒவ்வொரு நாளும் இப்படி தன் குஞ்சுகளுக்கு அது பறக்க கற்றுக் கொடுக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது தானாகவே அது ஆகாரங்களை தேடணும், பறக்கணும், வேறு இடத்துக்கு போகணும். இப்படியாக அந்த கழுகு தன் குஞ்சுகளை பயிற்றுவிக்கும். அப்படியாகத்தான் நம் ஆண்டவர் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையே நம்ம நம்பி நம் சோம்பேறியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரை துணையோடு நாம் பல காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் நாட்கள் விரும்புகிறார். சுமூகமாக ஒரு சில நேரம் ஒரு பயம், ஒரு போராட்டம் தான் வரும்பொழுது ஆண்டவரை நம்மளை கைவிட்டுட்டாரோ என்று நம்ம பயப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கைவிடுகிறது அவளை நம்மை பயிற்றுவிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளில் நம்ம ஒரு சில நேரம் நம்ம தவறி போயிட்டால் கூட ஆண்டவர் நம்மை கைவிடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தாங்கி கொள்ளுகிறவராக இருக்கிறார். போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவர்கள் சமாதானம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த போராட்டமும் வராதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது. போராட்டங்கள் வரும்.
பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அதன் மத்தியெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராக, நம்மை வழி நடத்துபவராக, நம்மை தாங்குகிறவராக ஆண்டவர் எப்பொழுது நம்ம கூடவே பயணிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதரவாக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 18:18 நம்ம வாசிக்கிறோம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தாவீது ராஜா எத்தனை போராட்டங்கள் அவருக்கு சவுலின் மூலமாக, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அந்த மக்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அதை கேட்ட சவுல் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனை போராட்டங்களை அவரை கொல்வதற்கு வகை தேடி கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் எப்படி தப்புவிக்கிறார். அப்படியாகத்தான் நம் வாழ்க்கையில் கூட எத்தனை போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடணும். ஏன்னா அவர் தான் நம்முடைய தகப்பனாக இருந்து, ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதைகள் நாம் திரும்பி பார்க்கும்பொழுது நம்முடைய பலத்தால், நம்முடைய பணத்தால், நம்முடைய ஞானத்தால் இதை செய்துட்டோம் நம்ம எந்த காலத்திலும் அநேகர் நினைக்கலாம். ஆனால் நம்ம அது மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா எல்லா நிலைகளும் ஆண்டவர் தான் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவா இருக்கிறார். அப்படி தான் தாவீது எல்லா நிலைகளும் ஆண்டவரையே சார்ந்து, ஆண்டவரையே நம்பி அந்த போராட்டங்கள், அந்த அவரை கொலை செய்யும்படி அவரை தேடும்போதெல்லாம் ஓடி ஓடி அங்கங்கே ஒளிந்து, அந்த நேரத்தை கூட ஆண்டவர் அவர் மறுதளிக்காத சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அப்படியாக தாவீதை வழி நடத்தினார். அப்படியாக யாத்திராகமம் 19:4 பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை கூட ஆண்டவர் எவ்வளவாக வழி நடத்தினார். அவர்கள் பார்வோனுக்கு அடிமையாக கிடந்த நாட்களில் எத்தனை பாடுகள் பட்டு அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் அனைவரும் அந்த பார்வோனுக்கு அடிமைகளாக அவர்கள் கஷ்டப்பட்ட நாட்களில் ஆண்டவர் எவ்வளவாக அவர்களை மோசையை கொண்டு வழி நடத்தி வந்ததை அவர்கள் மறந்து போன நேரத்திலெல்லாம் கூட ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்களை போஷித்தார். காடைகளை கொண்டு போஷித்தார், மன்னாவினால் போஷித்தார். அவங்க விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவர், நமக்கு எல்லாம் சொன்ன ஆதரவாக இருக்கிற ஆண்டவர். எந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்திலேயே காத்திருந்து ஆண்டவர் போராடி போராடி, யாக்கோபு எப்படி போராடி மேற்கொண்டார், அது போல் நாம் போராடி ஆண்டவர் சமூகத்தில், ஏன்னா நம்ம முன்னேறி வரணும்னு தான் ஆண்டவர் நடக்கிறார். கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழணும் அதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். போராட்டங்கள் வரும்போது நமக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலை சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நம்ம எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருந்து, நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள் எழும்பி வந்தாலும் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் எப்பொழுது உயிருள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். கிறிஸ்தவராக ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்கணும். மற்றவர்களை போல் நாமும் சோர்ந்து போய் ஒரு மூலையில் முடங்கி போய்விடாதபடிக்கு அந்த வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படியாக வழி நடத்தினார் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறவளாக இருக்கணும். வேதத்தை அதுக்கு தான் நம்ம அநேக பிரச்சனைகளை ஆண்டவரத்தில் சொல்லி சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு இது தேவை அது தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு நமக்கு என்ன தேவை என்பதை அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம் வேதத்தில் வாசித்து அவர் என்ன நமக்கு சொல்கிறார், அந்தந்த நாளில் நமக்கு என்ன போதிக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக போதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவர் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம உற்று கவனிக்கும் பொழுது, வேதத்தை நல்லா ஆராய்ந்து வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அந்த கோழிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பெட்டைக்கோழியெல்லாம் அந்த குஞ்சு பெரிச்சு இருக்கிறப்போ அதுங்க ஒரு பக்கம் அப்படியே அந்த ஆகாரத்துக்காக தேடி நிற்கிற சமயத்தில் இந்த பருந்து வரும் பாருங்க, அந்த நேரத்தில் அந்த கோழி எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி பறந்து அந்த ஹைட்டுக்கு அது பறக்கும். அந்த பெட்டைக்கோழி பறந்து போய் அந்த அந்த பருந்துக்கிட்ட போய் சண்டை போடும். திரும்ப வந்து அந்த ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்கும் பாருங்க, அந்த கோழி குஞ்செல்லாம் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அப்படியே அந்த விறகுகள் அப்படியே வந்து புகுந்துடும். எதுனா ஒரு விலங்கு வந்தால் கூட அதுக்கிட்ட போய், ஏன்னா அது சிறிய பறவையாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தால் கூட போய் எட்டி அதை போய் தாக்குவதற்கு முயற்சிக்கும். அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கும். அப்படி தான் ஆண்டவர். எத்தனை போராட்டம் நமக்கு வரும், போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதன் மத்தியில் ஆண்டவர் நமக்காக போராடி நம்மை மீட்கிற கர்த்தராக ஆண்டவர் இருக்கிறார். அப்படியாக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இந்த இஸ்ரேல் மக்களை அந்த இருட்டு நேரத்தில் அக்னியை கொண்டு வழிநடத்தினார். வெயில் அதிகமாக இருக்குதே ஆண்டவரே என்று அவர்கள் கலைஞர நேரத்தில் மேகத்தை அனுப்பி ஆண்டவர் அவர்கள் வழி நடத்தினார். அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:19 பார்க்கிறோம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்கிற இடத்துல கூட எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வரும், மீள முடியாத பிரச்சனை, பெரிய ஆபத்து. நம்ம செய்து தப்பு தான், ஆனால் தப்பு செய்துட்டோமே, எப்படி ஆண்டவரே இதிலேருந்து நாங்கள் மீள முடியும் அப்படின்னு அவர் சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நான் செய்தது கரெக்டு தான் நம்மளே நியாயப்படுத்தி கொண்டு இருந்தால் நான் மன்னிப்புன்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல போய் தெரியாமல் செய்துட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆதரவாக அந்த இடத்துல இருப்பார். நான் ஒன்றுமே செய்யலை, நான் செய்தது கரெக்டுன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு ஆதரவு செய்யவே மாட்டாருங்க. நம்ம உணரணும், நம்ம தப்பு செய்துட்டோன்னு ஒத்துக்கணும். அதை நம்ம அந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டேன்றோம். ஒரு சில காரியங்கள் நான் செய்து கரெக்டு தான் பிடிவாதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அப்படிலாம் நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது நாங்கள் செய்தது கரெக்டுன்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் இப்படியாக தவறு செய்துட்டேன்ப்பான்னு சொல்லும் பொழுது நேரடியாக அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிற தேவன் நமக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு ஆதரவாக ஆண்டவர் இருப்பார். அதை நம்ம ஒருபோதும் நம்ம மறந்து போயிடக்கூடாது. அது மாதிரி தாவீது எல்லா நிலைகளிலும் அவரோடு கூட இருந்து, அவர் எவ்வளோ தப்பு பண்ணால் கூட, அவர் தவறு செய்தபொழுது ஆண்டவர் சமூகத்தில் அவர் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நிமித்தம் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவராக அவர் காணப்பட்டார். அப்படியாக நாமும் மற்றவர்களிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிறவளாக இருக்கணும், மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். பிடிவாதமாக அவங்க செய்துட்டாங்க, அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டது நிமித்தம் நம்மை மன்னித்து தான் ஆண்டவர் சேர்த்துக்கிட்டார். நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்களே நம்ம கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து விழுந்து தான் எழுந்திருக்கிறோம். ஆண்டவர் மன்னித்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்க இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய நம்மை தகுதிப்படுத்திக்கணும். அடுத்து தப்பை பண்ணுகிறவர் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:20 என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். 49 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவராக எனக்கு விரோதமாக எழும்புகிற மேல் என்னை உயர்த்தி உண்மையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். அப்படி அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை தப்புவிக்கிற தேவனாக
ஆபத்துகள் சூழ்ந்து வந்த பொழுது ஆண்டவரை அழிக்க நினைத்த, அவரை கொலை செய்ய நினைத்தவர் மத்தியெல்லாம் ஆண்டவர் அவரை தப்பிவித்து ஒவ்வொரு இடங்களிலும் அவர் எங்கெங்கெல்லாம் மறைஞ்சிருந்தாலும் அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் அவரை தப்புவிக்கிறார். அப்படியாக சங்கீதம் 91:3 பார்க்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதே 91:15 பார்க்குறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து அவனை தப்புவித்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அங்கே இவர் நம்ம தானியேல் அவரை கூட ஆண்டவர் எப்படியாக தப்புவிக்கிறார். தப்ப பண்ணுகிற தேவனாக சிங்கத்தின் கெபியில் அவரை தூக்கின்னு போய் போட்டாங்க. அப்போ அந்த ராஜாவே கேட்குற அளவுக்கு அவர் எவ்வளோ அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் மீது எவ்வளோ விசுவாசமான வாழ்க்கையாக இருக்கும் பாருங்கள். தானியேல் 6:14 பார்க்கிறோம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று அந்த ராஜாவே சொல்கிறார். அந்த அளவுக்கு தானியேல் அப்படி வாழ்ந்தார், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து. இன்னொரு வசனத்தில், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா. அந்த சிங்கம் அவர் ஒன்றுமே சேதப்படுத்தாதபடிக்கு. அப்படியாக நம்ம வாழ்க்கையில் சிங்கங்களை போல போராட்டம் நம்ம வரலாம். அதன் மத்தியில் ஆண்டவருக்காக நாம் எப்படி வைராக்கமாக நிற்கிறோம். அப்படி நிற்கும்பொழுது தான் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக மூன்றாவதாக விடுவிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 33:18 நாம் பார்க்கிறோம், தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக யோசேப்பை கூட அவங்க சகோதரர்களே அந்த குழியில் போட்ட பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல அவரை தப்பிவித்து, அந்த போத்திபார் அவங்க வீட்டில் போய் கூட எத்தனை அவர் போராட்டம் அவருக்கு வருது. அதிலிருந்து ஆண்டவர் அவர் விடுவிக்கிறார். அந்த போத்திபார் மனைவி அவரை தவறாக பயன்படுத்த நினைக்கும்பொழுது அவர் இடத்திலிருந்து ஆண்டவர் அவரை விடுவிக்கிறவராக இருந்தார். பரிசுத்தமாய் தன்னை அவர் காத்து கொண்டார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்கிற நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 40:17 பார்க்கிறோம், நான் சிறுமை எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். நம் சிறுமைப்பட்ட நாட்களை நம்ம எண்ணி அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மேல் நினைவாயிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் எத்தனை பிரச்சனைகளை நம்மை விடுவித்தார். நம் பிள்ளையுடைய காரியங்கள் பலவீன நாட்களில் நம்மை விடுவித்த தேவன், முடியாது என்று மருத்துவர் கைவிட்ட நிலையில் கூட நம்மை ஆண்டவர் சேர்த்து கொண்டதை நாம் நினைத்து விடுவிக்கிற தேவனாகிய நம் கர்த்தரை எப்பொழுதும் நம்ம அவரை விட்டுவிடாதபடிக்கு அவரை இறுக நம்ம பற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஒரு நாள் அவரை அழைத்து, ஆண்டவரை இந்த நாளை உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை நம்ம கூட அழைச்சிக்கணும். நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அநேக காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் போய் என்ன பேசணும் எனக்கு தெரியாதுப்பா. அவங்கெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க ஞானவான்கள், நான் என்ன போய் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் முடிச்சு கொடுங்கப்பா அப்படின் போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107:28 ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படியாக இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை வரும், பலவிதமான போராட்டங்கள் நம்மை சுற்றி வரும். ஆனால் அது மத்தியெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவா இருக்கிறார். ஏன்னா நம்ம அவரையே நம்ம நம்பியிருக்கிறோம்ல, எதுக்கு நீங்கள் கலங்காதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய நடக்கைகள் நம்மை நம்ம சீர்படுத்தி கொண்டு அவருக்காக நாம் வாழும்பொழுது தான் ஆண்டவர் விடுவிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஏனோதான என்ற வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவளாக இருக்கும்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அநேக காரியங்கள் நம்ம போராடி பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால்
நமக்குன்னு ஒரு வசதி வாய்ப்பு வரும்பொழுது ஆண்டவரை மறந்து போகிற அநேகர் காணப்படுறோம். இப்போது ஆதியில் இந்த அன்பை நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். உலக காரியங்களில் விழுந்துடுறோம். பிள்ளைகளுக்காக உழைக்கணும், நம்முடைய பலவீனங்கள் இப்படி இருக்குது, இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்லி கொண்டு இல்லாதபடிக்கு விடுவிக்கிற தேவனை நாம் எப்போ பற்றி கொள்ளணும். சங்கீதம் 144:2 என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தயாபரராக கோட்டையாக இருக்கிறார், நமக்கு அரணாக இருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அதிலிருந்தாலும் நம்மை விடுவிக்கிற தேவனாக, நம்மை தப்புவிக்கிறவராக, நமக்கு ஆதரவாக இருப்பவராக ஆண்டவர் இருக்கும்போது இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நம்மை விட்டு கொடுக்கணும், அவருக்காக நாம் காத்து இருக்கணும். ஏன்னா அவரை தேடாமலே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு காரியத்தை மட்டும் வைத்து கொண்டு செய்யக்கூடாது. ஆண்டோட வேதத்தில் நாம் பிரியமாக இருந்து அவரை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், சந்ததி எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பதே என்று தெரியாத சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம்தான் விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பில் தான் நம்ம பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் துணை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பணத்தை வச்சு நம்ம சாதித்தலாம், நமக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது, படிப்பு இருக்குது, நமக்கு அழகு இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது என்றெல்லாம் நாம் இந்த காலத்தை நினைக்கவும் முடியல. வசதியாக இருக்கிறவங்களுக்கும் ஆபத்துகள் வருது, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் ஆபத்து வருது. ஆனால் ஆண்டவரை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளும்பொழுது நம்ம நடக்க வேண்டிய பாதை ஆண்டவர் நமக்கு போஷிப்பார். நமக்கு எந்த சூழ்நிலை ஆதரவாக ஆண்டவர் இருப்பார், நம்மை தப்புவிக்கிறவராக இருப்பார், நம்மை விடுவிக்கிறவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எந்த நாளும் மறக்காதபடிக்கு அவரே சார்ந்து அவரே பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நம் பிள்ளைகளை நம் சந்ததிகளை வழி நடத்த ஆண்டவர் தாமே பலன் தருவாராக. ஜெபிக்கலாம். சோத்திர ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் போஷித்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டு உண்மையே நம்பி சார்ந்து வாழ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆதரவாக இருக்கிறவர், தப்புவிக்கிறவராக இருக்கிறீர், விடுவிக்கிறவராக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு பிள்ளைகள் ஒவ்வொரும் பற்றி கொண்டு என் தேவன் எப்போது நம்ம கூட இருக்கிறார், காண்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க கர்த்தர் எங்களோடு வாங்கப்பா. ஒவ்வொருவர் இதை பார்த்து கொண்டு இருந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் அவங்களோடு இந்த வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.